ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா பேபிஸ்க்கு கொடுக்கக்கூடிய கேரட் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேரட் சரியாக சாப்பிடாத குழந்தைங்க, ரவை உப்புமா சாப்பிடாத குழந்தைங்க இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கேரட்டை நல்லா கட் பண்ணி அதை நல்லா பாயில் பண்ணி மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கீ விட்டுட்டு ரவா போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து என் பேபிக்கு மட்டும்தான் பண்ணுறேன், அதனால் ரொம்ப கம்மியான ரவா போட்டு தான் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் நார்மலான தாளிப்பு போட்டுக்கோங்க. கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளித்து அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் ஊற்றிக்கலாம். 1.5 கிளாஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம். நல்லா குழஞ்சிருந்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமே பெருங்காயத்தூள் வந்து மஸ்ட்டு டைஜஷனுக்கு. சீரகம் போடுங்க, அது இல்லைன்னா ஆப்ஷனல் தான் இது. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த ரவா போட்டு கிண்டிக்கோங்க, நல்லா கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அது நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா கிண்டிக்கணும். அதுக்கடுத்து நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கேரட்டை போட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. சால்ட் வந்து ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க, பேபிஸ்க்கு கொடுக்குறோம், அதனால். அவ்வளோதான், ரெடி ஆயிருச்சு. இது வந்து நம்ம பேபி விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப்